வேணும்னா அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம். எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அவளை துரத்திடுங்க மாமா. அப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கும். மாமா, சொல்லுமா காவியா. மனசே கஷ்டமா இருக்கு மாமா. என்னாச்சுமா? ஏன் இப்படி பேசுற? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா. என்னமாச்சு? எதுவும் பிரச்சனையா? சொல்லுமா. மாமா, நீங்க சின்ன வயசுலேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, எனக்கும் சூர்யாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு. ஆனா அந்த சூர்யா அந்த திவ்யாவை லவ் பண்றான் மாமா. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அதுவே ஒரு பிச்சைக்கார குடும்பம். அந்த குடும்பத்து பொண்ணைய என் பையன் லவ் பண்றான்? ஆமா மாமா. மாமா, நான் எங்க வீட்டுக்கு போறேன் மாமா. ஏமா? இங்க இருந்து படிக்கலாம் தானே வந்த, அப்புறம் ஏன் வீட்டுக்கு போறேங்கிற? இல்ல மாமா, அவ இருக்கிற இந்த வீட்டில் என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது மாமா. நீ ஏமா போற? நீ எதுக்கு போகணும்? வேணும்னா அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம். எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அவளை துரத்திடுங்க மாமா. அப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கும். உங்க அத்தையோட அண்ணன் பொண்ணா இருக்கனால என்னால எதுவும் செய்ய முடியாம இருக்குமா? உங்க அத்தைக்கு அவ மேல வெறுப்ப வர வச்சு அவளே இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்னு சொல்ல வைக்கிறேனா? நீ கவலைப்படாம இருமா, மாமா நான் இருக்கேன். ம், சரிங்க மாமா. வைரம், வாங்குங்க, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க. சும்மாதான். ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும். சூர்யாவுக்கு இந்த வருஷத்தோட படிப்பு முடியறதா இருக்குதுல்ல? ஆமாங்க, இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது பிள்ளைக்கு. அடுத்தது என்ன படிக்க வைக்கலான்னு யோசிச்சுட்டு வேற இருக்கேனா. அதெல்லாம் ஒன்றும் படிக்க வைக்க வேணாம். நம்ம காவியாவுக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். என்னங்க சொல்றீங்க? காவியாவுக்கும் சூர்யாவுக்குமா? ஆமா, நான் அதை தான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது? சூர்யாவுக்கும் திவ்யாவுக்கும் தான் கல்யாணம். அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன பேசுற நீ? நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் செட் ஆகுமா? நம்ம எங்க, அவங்க எங்க? யார் எங்க இருக்காங்க அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. என்ன பொறுத்தவரையும் ஏன் அண்ணன் பொண்ணை தான் என் பையனுக்கு நான் கட்டுவேன், அவ்வளவுதான். என்னமோ பண்ணி தொலை. இந்த ஆளுக்கு என்னாச்சு? திடீர்னு கல்யாணத்தை பத்தி பேசுறாரு. வைரம், இங்க நீ நினைக்கிறது மட்டும் இல்ல, யார் நினைக்கிறது நடக்காது. நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும் தான் நடக்கும். மயிலு, வாங்க மாமா, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். மாமா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னமா நடந்துச்சு? என்னாச்சு? அட, என் தங்கச்சி இருக்காள, அவளை முதல்ல கடிச்சிட பார்த்துச்சு. என்னமா சொல்ற? என் குழந்தையாவே முதல்ல கடிக்க பார்த்துச்சா? சரி வாங்க வந்து சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா மயிலு? இல்ல மாமா, எட்டி மணி 11 ஆகுதுடி, இன்னுமா சாப்பிடல நீ? எப்பொழுதும் என் கூட திவ்யா உட்காந்து சாப்பிடுவா. ஆனா திவ்யா இல்லையே, அதான் மாமா மனசு கஷ்டமா இருக்கு. ஆமாண்டி, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? இன்னும் ஒரு 3 வருஷம் தான், கட்ட கட்ட கட்டன்னு ஓடிடும். கவலைப்படாத, நம்ம பொண்ணு மறுபடியும் நம்ம கிட்ட வந்துருவா. ஆமா, அவ இருந்தா வீடே கலகலப்பா இருக்கும். இப்ப அவ இல்லாம கையும் ஓடல காலும் ஓடல மாமா. எனக்கும் அப்படி தாண்டி இருக்கு. என்ன பண்றது? கவலைப்படாத, வா. சரிங்க மாமா, நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன். எனக்கு வேணாம் மயிலு சாப்பாடு. மச்சான், ஏன் மச்சான் சோகமாவே இருக்க? நேத்திலிருந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேற. சிஸ்டர் என்னதான் சொன்னாங்க? திவ்யாவுக்கு என்னை பிடிக்கலையா மச்சான்? அவ வேற ஒரு பையனை லவ் பண்றாளாம். என்ன மச்சான் சொல்ற? சிஸ்டர் அப்படி சொன்னாங்க? ஆமா மச்சான், அவளை நான் சின்ன வயசுலேருந்து காதலிச்சேன். ஆனா அவ என்னை பிடிக்கல, வேற ஒரு பையனை லவ் பண்ணு சொல்லிட்டா. அவளே என்ன வேணும்னு சொல்லிட்டா. நான் உயிரோட இருந்தான்னு இல்லாட்டின என்ன? ஏய் மச்சான், நீ அப்படிலாம் பேசாதடா. சிஸ்டர் வேற ஏதாச்சும் காரணமா இருக்கும், அதனால இப்படி சொல்லியிருப்பாங்க. எனக்கு அப்படி தோணடா, அவளுக்கு உண்மையிலேயே நீ பிடிக்கல போல. நீ ஏன் மச்சான் கவலைப்படுற? நேரா சிஸ்டர் நான் போறேன். சிஸ்டர், என் ஃப்ரெண்ட் உங்களை லவ் பண்றான்ல, நீங்க அவளை லவ் பண்றீங்களா இல்லையான்னு கேக்குறேன். அப்படி லவ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்குவேன், உங்களுக்கு நான் சூனியம் வச்சிருவேன். ஒழுங்கா என் ஃப்ரெண்டை லவ் பண்ணுங்க. அப்புறம் நீங்க வந்து கட்டுறதாலேயே கெஞ்சுவீங்க என்
அட போடா பைத்தியக்கார பையில. நான் என்ன நிலைமையில இருக்கேன், நீ என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க? உன்னை வச்சுக்கிட்டு உனக்கு சூனியம்லாம் வைக்க தெரியுமா மச்சான்? அந்த எலுமிச்சை பழத்தை மஞ்சள் குங்குமம் வச்சு ஒட்டி விட தானே நான் ஒட்டி விடுவோம் மச்சான். சரி வாங்கடா போவோம் காலேஜுக்கு. அம்மாவும் நீ என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? அவர் என்னை லவ் பண்றேன்னு சொன்னாரு. அரே வா, சூப்பர் டியக்கா சூப்பர். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் லவ் பண்ணல, வேற ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். அட பைத்தியக்காரி கூறுகட்ட குக்கரு, எதுக்கடி இப்படி சொன்ன? வேணா விடு, நீ வேணா காலேஜ் இங்கிருந்து படி. நான் போறேன் ஊருக்கு. நான் போய் அங்கே போய் அம்மா அப்பாவோட இருந்துக்கிட்டு காலேஜ் படிச்சுக்கிறேன். நான் என்ன கேட்குறேன், லூஸ் மாதிரி நீ என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? மாமா எனக்கு வேணாம், நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த வளர்ந்த மாடுக்காண்டி தானே முடிவு பண்ணியிருக்க, அந்த வாங்கர் ப்ளஸ்க்காண்டி. ஆமாம், அவங்க 8 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்கல்ல. அவன் 8 வருஷம் சொல்றதா சும்மா, ஆனா நீ 16 வருஷம் லவ் பண்ணிருக்கேடி, அதுக்கு என்ன சொல்லுவ? பத்தி என்கிட்ட பேசாத. என்னமோ பண்ணு போ, நான் போறேன். எங்கடி போற? இந்த வேலைக்காரனாய் எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறாளா? அவ என்னடி இந்த வீட்டை விட்டு போறது? நான் துரத்தன அவளை இந்த வீட்டை விட்டு.